வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக பொது பட்ஜெட் இம்மாதம் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை ஆலோசனை. பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள், புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்து ஆலோசனை என தகவல். அமைச்சர்கள் பள்ளிகளில் தேவையின்றி ஆய்வு செய்வது, ரீல்ஸ் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். அமைச்சர்கள் ஊழல் புகார்களில் சிக்கினால் உடனடியாக பதவி பறிக்கப்படும் என்றும் அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் எச்சரிக்கை. பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் வருவாயை பெருக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். பேருந்தின் நாலா பக்கமும் படிக்கட்டுகளிலும் விளம்பரம் செய்வதன் மூலம் வருவாயை அதிகப்படுத்தவும் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியதாக தகவல். போக்குவரத்து துறையில் 2000 குளிர்சாதன பேருந்துகளை வாங்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். குளிர்சாதன பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்தாலும் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என உறுதியளித்ததாக தகவல். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் நிர்வாகிகளுடன் விவாதம். கடந்த 2024ஆம் ஆண்டு நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினா நாகேந்திரன் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர். திமுக ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்கை தவேக அரசு ரத்து செய்யும் என எதிர்பார்த்தோம், ஆனால் செய்யவில்லை என நயினா நாகேந்திரன் பேட்டி. சென்னை மாநகராட்சியில் 4 மூத்த அதிகாரிகள் உட்பட 6 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் சமீரன் உத்தரவு. லஞ்சம் வாங்கியது, வேலை வாங்கித் தருவதாக ஏமாற்றியது, போலி பில்கள் சமர்ப்பித்தது தொடர்பாக கைது செய்யப்பட்ட நிலையில் 4 பேர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு. மதுரை மாவட்டம் கள்ளந்திரி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் போஸ்டர் மீது சாணி கழிவுகள் வீசப்பட்ட சம்பவம். அட்டூழியத்தில் ஈடுபட்ட உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க கோரி அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட விசிகாவினரால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த கண்ணகி கோவில் அருகே லேசான நில அதிர்வு. பூமிக்கடியில் 10 மீட்டர் ஆழத்தில் உணரப்பட்ட நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் 3ஆக பதிவானதாக தகவல். லேசான அளவிலான நில அதிர்வு என்பதால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டிய அவசியம் இல்லை என கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் விளக்கம். சேதம் அல்லது அசாதாரண அதிர்வு உணரப்பட்டால் வருவாய் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தல். ரிக்டர் அளவுகோலில் 3ஆக பதிவாகும் நில நடுக்கங்களால் கட்டிடங்களுக்கோ பொதுமக்களுக்கோ எவ்வித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. இது பூமியின் உள்ளமைப்பில் ஏற்படும் மிக சாதாரணமான ஒரு சிறிய அழுத்த வெளியீடு மட்டுமே என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம். தமிழகத்தில் வேலூர், மதுரை, சென்னை, மீனம்பாக்கம் உள்ளிட்ட 10 இடங்களில் நேற்று சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 106.88 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும். அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.
சென்னையில் அகில இந்திய அளவிலான சீனியர் ரேங்கிங் பேட்மிண்டன் போட்டியில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பு. நிகழ்ச்சியின் நிறைவில் ஆதவ் அர்ஜுனாவும் அன்புமணியும் பேட்மிண்டன் விளையாடி ருசிகரம். தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு எவ்வளவோ விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஆதவ் வித்தியாசமாக இருக்கிறார் என அன்புமணி பாராட்டு. விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் போதை பழக்கத்திற்கு யாரும் செல்ல மாட்டார்கள் என்றும் அன்புமணி நம்பிக்கை. நேரு அரங்கத்தில் தான் இங்கதான் இருக்குன்னு, அதனால் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, வித்தியாசமான ஒரு மாற்றம். இதை முழுமையும் நாம் எல்லோரும் வரவேற்க வேண்டும். காரணம், காலையில 6 மணிக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இங்க ஸ்டேடியத்தில் ஓடுறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டை தான் நம்ம பார்க்கிறோம். அண்ணன் அன்புமணியின் கோபமான வார்த்தையில் கூட அன்பு அதிகமாகவே இருக்கும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பாராட்டு. அரசியல்வாதி என்பதையும் தாண்டி அன்புமணி மீது எப்போதும் சுற்றுச்சூழல், நதி என இயற்கை சார்ந்தே பேசுவார் என்றும் புகழாரம். மெச்சூர் அண்ட் கிளாரிட்டி. அவர் ஒரு பொலிட்டிஷனே சொல்ல முடியாது. எப்பவுமே பேசினா வாட்டர் இரிகேஷன் பற்றி பேசுவார், டெவலப்மெண்ட் பற்றி பேசுவார். ஸோ நெக்ஸ்ட் நியூ ஜெனரேஷன் லீடர்ஸ்ல ஒரு முக்கியமான, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. குற்றாலத்தில் சீசனும் களைகட்டி வரும் நிலையில் அனைத்து அருவிகளிலும் குவிந்த சுற்றுலா பயணிகள். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இடைவிடாது பெய்யும் சாரல் மழையினால் குழு சூழல் நிலவி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து உற்சாகம். பழனி கோவில் நில மோசடி விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் குறித்து அவதூறு பரப்பிய வினோத் சூரியகுமார் என்பவர் அதிரடி கைது. போலியான தகவல்களை பகிர வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. குதிரை பேர வழக்கில் கைதான கிருஷ்ணன், சேதுராஜ், ராஜசேகரன் ஆகிய 3 பேரை 2 நாட்கள் காவலில் விசாரிக்க திருவல்லிக்கேணி போலீசாருக்கு அனுமதி. மூவரையும் நாளை மாலை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. முன்னொரு காலத்தில் அம்பேத்கரை டாக்டர் ராமதாஸ் முன்னிலைப்படுத்தி வந்ததால் விசிகவும் பாமகவும் இணையும் களம் உருவாகவிருந்ததாக திருச்சியில் திருமாவளவன் பேச்சு. பாமக சோசியல் எனர்ஜி என்ஜினியரிங் என்ற பெயரில் சாதிய சக்தியை ஒருங்கிணைத்து பிளவை ஏற்படுத்தியதால் இரு கட்சிகளும் வெவ்வேறு பாதையில் பயணிக்க காரணமாகிவிட்டதாகவும் பேச்சு. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய அளவுக்கான ஒரு களமும் உருவானது. இன்றைக்கும் அது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவர்கள் சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரால் சாதியவாத சக்திகளை ஒருங்கிணைத்து நம்முடனான உறவை அவர்களே பெரிய ஆழத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான பிளவை ஏற்படுத்திவிட்டார்கள். நாம் கூடங்குளம் முதலாவது அணு உலையில் மீண்டும் மின் உற்பத்தி துவக்கம். ஜெனரேட்டரில் ஏற்பட்ட பழுது சரி செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை 26 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி நடந்துள்ளதாக தகவல். நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை ₹6.80 சென்னையில் ₹7.20 நிர்ணயம். கோழி தீவன மூலப்பொருட்கள் விலை உயர்வு மற்றும் உற்பத்தி குறைவால்
முட்டை விலை உயர்ந்து வருவதாக தகவல். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரிய மாதாண்டு திருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி 10 நாட்கள் நடக்கும் திருவிழாவின் முதல் நாளான நேற்று நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னை மாதவரம், செங்குன்றம், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. மின்சாரம் என்ன சும்மாவா தருகிறீர்கள் என ஆவேசமடைந்த மக்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. எப்பவுமே பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ். இந்த லோ வோல்டேஜ்னால என்ன ஆகுதுன்னா வீட்டுல ஃப்ரிட்ஜ், ஏசி இது எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிப்பேர் ஆகுது. ஈபிக்கு பாத்தீங்கன்னா காசு தானே பே பண்றோம், சும்மா தரீங்களா நீங்க? சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்த நிலையில் 1 கிராம் 13,150க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ பார் வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கு விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி ரூபாய் 240க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாடாளுமன்றத்திற்கு வரும்போது எம்பிக்கள் ஸ்மார்ட் வாட்ச் அணிவதை தவிர்க்க வலியுறுத்தல். தனிநபர் பாதுகாப்புக்கு ஏற்படும் இடையூறை களைய மக்களவை செயலகம் அறிவுரை. தமிழ் ஆடி மாதம் மற்றும் மலையாள கர்கிடகம் மாதம் பிறப்பை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறப்பு. கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றப்பட்டதும் பக்தர்கள் 18ஆம் படி ஏறி சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர் என கோவில் நிர்வாகம் தகவல். ரயில்வே பயணிகளின் வசதிக்காக முற்றிலும் புதிய வகையில் மேம்படுத்தப்பட்ட IRCTC தளம். தேவையற்ற பாப் ஆப்கள், கேப்சோ குறியீடுகள் நீக்கப்பட்ட நிலையில் முன்பதிவு செய்யும் வேகமும் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் மக்களிடையே வரவேற்பு. எனக்கு மாரடைப்பு வர வேண்டுமென ஆசைப்படுகிறது பாஜக. உங்கள் அரசியல் முடிவை பார்க்கும் வரை உயிரோடுதான் இருப்பேன். உட்கட்சி பூசலுக்கு பாஜக தான் காரணம் என மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு.